Hello friends, welcome to Tanumika Sweet Home. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம என்ன ஆர்கனைசர் செய்ய போறோம்னா இயரிங் ஆர்கனைசர் தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நமக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு Dress boxes ஏதாவது இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள செட் ஆகுற மாதிரி இன்னொரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நமக்கு மொத்தம் 3 பாக்ஸ் வேணும். ஒரு கேப், அடியில ஒரு பாக்ஸ், உள்ள செட் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா சிம்பிளா சீக்கிரம் செஞ்சிடலாம். ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட பின்னாடி சைடு திருப்பி உள்ள இருக்க அந்த பாக்ஸை ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். சுத்தி கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டுட்டு சுத்தி வந்து மார்க் பண்ணிட்டு நடுவுல இருக்கத வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இயரிங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்ஸ்லாம் போட்டு வச்சோன்னா நம்ம செட்டாக டக்குன்னு எடுக்க முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி எடுத்து போடும்போது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்றதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு ஓகே இதுக்கு இது போட்டுக்கலாம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் மிஸ் ஆகாமலும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து உள்ளே செட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிற பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இருக்கிற பாக்ஸை விட வெளியில் இருக்க பாக்ஸை விட இது உள்ளே இருக்க பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஹோல் போட போகிறோம். இயரிங்லலாம் வந்து போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு கேப் விட்டு ஹோல் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நீடில் வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இயரிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ இதில் வந்து ஒரு 50 செட்டாவது நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் இதில் அவ்வளோதான். இந்த மாதிரி கம்மலை எடுத்து பின்னாடி வந்து அதோட பட்டனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செட்டாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இந்த பாக்ஸ்லேயும் வந்து ஹூக் மாடலில் இருக்க இயரிங்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டன் டைப்பில் இருக்கிறதும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா இயரிங்ஸும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். நமக்கு இதில் எந்த செலவுமே இல்லை. ஜஸ்ட்டு வேஸ்ட்டாக வீட்டில் இருக்க ஒரு ட்ரெஸ் பாக்ஸஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி சூப்பராக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸ் அடியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பேக் சைடில் பாருங்கள் நமக்கு வந்து ஈஸியாக எல்லா பட்டனும் தெரியும். ஜஸ்ட் நம்ம வந்து இதை மேலே இருக்க கேப் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்றதை ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வெளியில் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே பின்னாடி ஹோல் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி கை வச்சு அழகாக பட்டனை கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த இயரிங் நமக்கு வேணும்னா ஜஸ்ட்டு பின்னாடி வந்து கை வச்சு பட்டனை எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திரும்ப எடுத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். இது யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து ஷெல்ஃபில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக வந்து டிஸ்பிளே மாதிரி நம்ம கபோர்டில் வச்சுனாலும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.